நமோ நாராயணா. இரண்டு மனிதன் சேர்ந்தபோது இன்னும் வேறாகும். இரண்டு மனிதன் சேர்ந்தபோது இன்னும் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போது இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போது இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். இசையாலவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையாலவனை இறங்க வைப்பது 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 மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் வரமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் வரமாகும். இறைவன் வரமாகும். இறைவன் படைத்த இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மனிதன் படைத்த நிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மனிதன் படைத்த நிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். 1 2 3 4 5 6 7 8 9 10 ப்ளீஸ் ப்ரோ. நல்லா இருப்பீங்க. 10 பேருக்கு மேல கை தட்டாதீங்க. அது மெயினா சொல்றேன். இந்த பொம்பளை ஆளுங்க மட்டும் கை தட்டாதீங்க. நீங்க தட்டுன தட்டுதான் இங்க காலையில நாத்து நடுற மாதிரி கிடக்கு. ஆம்பளையால நம்பி கூட கச்சேரி பண்ண போல அந்த பொம்பளை ஆளு கை தட்டினா நசுக்குனாப்புல கிளம்பிடுவீங்க. யார் நீங்க? நல்லா யார் நீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கு தூக்கி கீழே போட்டுருக்கீங்க? எடுங்க. இந்த இப்பதான் கேசரி ப்ரிப்பேர் பண்றேன் ஒரு ஆள். அவன் பண்ணட்டு நீங்க எடுங்க சுவாமி. சுவாமி வாங்கம்மா. யார் நீங்க? எங்க இருந்து வந்தீங்க? எனக்கு தெரியலையா? தெரியலையே. பாவம் பண்ணிட்டேடி பாதகத்தி மகளே. சாமி யார் நீங்க? எனக்கு தெரியல. தெரியலையே. என்னைய தெரிந்தவர்கள் எல்லாம் கைதட்டலாம். தெரியாதவர்கள்லாம் சரி வா, வேற ஊருக்கு போ. வந்து ஊர்ல கச்சேரி நடக்கிற ஊர். இங்க வா. என்ன சாமி திடீர்னு போனா எப்படி? திரும்புங்க. எடுங்க. இதை கீழே அடிக்கடி போடாதீங்க. ஏன் இப்படி? கீழே போட்டாதே நல்லா இருக்கும். அடிக்கடி ஏன் கீழே விழுகுது அது? சரி எதுக்கு இங்க வந்தீங்க? சரி இன்னைக்கு நம்ம வந்த விதி அவ்வளவுதான். சரி சொல்லுங்க. இருந்தாலும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கு, பாதி பேர் சுத்தராவே தெரியல. அடையாளம் தெரியல. நான் பக்கத்து ஊர்ல இருந்து என்ன பண்ணேன், காலையில போய் பால் டைல வாங்கி சாக வேண்டியது. குடிச்சுங்க சாமி. ஆமா. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், யாரும் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கங்க. நான் தான் அகோரி கலையரசனோட சின்னத்தா மையன். அகோரியா? ஆமா. அவரே பல பிரச்சனை வீட்டுக்கு போயிட்டாருல, அவரோட எப்படி நீங்க? அவன் தெரியுமா? என்னாச்சு? அவன் கிரகத்துக்கு அவன் காசில மண்டோடு கெடுத்துறான். சரி. நான் என் கிரகத்துக்கு திருப்போணத்தை விட்டு வந்து உன்னையோட புதுக்கோட்டையில வந்து என்ன பண்றீங்க? புளிக்குழம்பு சாப்பிடுறேன். சரி இங்க எதுக்கு மேடைக்கு வந்தீங்க? நான் சாமியும் கிடையாது மாமியும் கிடையாது. மாமியும் கிடையாது. உள்ள வந்திருக்க 3 கப்பக்காலம் உடைய புருஷன் தான். 3 இருக்கா? ஆமா. மேடைக்கு எதுக்கு வந்தீங்க? நான் இங்க உங்களை போட்டு அழகா இருக்கு. சரி சரி. எதுக்கு வந்தீங்க மேடைக்கு? என்ன பண்ண, என் தலையில ஓட்ட வீதி வந்துதான் நீ ஆகணும். வந்ததே ஆகணும். அதனால சரி இங்க உங்களை கரெக்ட் பண்ண வந்திருக்கேன். கரெக்ட்? ஆமா. நாங்களே கரெக்டா தானே உட்கார்ந்திருக்கோம். கரெக்டா இருக்கீங்களா? ஆமா. இந்த செல்வாவும் அந்தோனியும் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி உரிச்சாதுக்கிட்டே. ஏன் என்னாச்சு? ஊறி போயிட்டாலோ மலையில? ஆமா மலையில 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாப்ல. அதனால எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போறேன்? அந்தோனி பதத்து போயிட்டாலோ?
தயவு செய்து இந்த கும்பாபிஷேகம் வைக்கிறதே வந்து நல்ல மழை பெஞ்சு நாடு செழிக்கத்தை. ஒரு நாளைக்கு சகதியில் உட்காந்தாலும் பரவாயில்ல, இப்படி வந்து உட்காருங்க. நாங்க வந்து சகதியில் ஆடுற, நீங்க மேடையில் உட்காருங்க. நல்லா கனகனன்னு இருக்கு. மேக்கப் பொருள் அவிஞ்சு ஊத்துது. நல்ல ஒரு பானை அரிசி போட்டா கூட வெந்துரும் போறது. ஆமா, அதனால உங்களை எப்படி தெரியுமா கரெக்ட் பண்ண போறேன்? எப்படி? ஏதங்க விட்டுக்காரி மங்க சுங்க மௌசிக்காரியே ஏதங்க விட்டுக்காரி மங்க சுங்க மௌசிக்காரி மதுரை இந்த மேலூர் டவுனுக்குள்ள என் மதிமுகத்தை கேளடி முள்ள இந்த புதுக்கோட்டை டவுனுக்குள்ள என் மதிமுகத்தை கேளடி முள்ள என்னது மேல? என்னது? உங்களை பார்த்தவனதே சரி, மேலே எங்கேயும் ஏறுது இறங்குது. என்னது? மூச்சுதே. அப்பெல்லாம் மூச்சு விட கூடாதுல்ல? சரி, ஏன் விடுது உங்களுக்கு மூச்சு? ஆமா, ஏன் அப்படி மூச்சு வாங்குது? மழை பெய்ய வட்டி இன்னைக்கு பனி ஓவரா இருக்கு, அதனால. சரி, உங்களுக்கு அப்பெல்லாம் மூச்சு வரக்கூடாது. சரி சுவாமி, அதனால உங்களோட மூச்செல்லாம் அதுக்கு பின்னாடி உரங்கட்டி வச்சுட்டு அரைஞ்சு விடு. அரைஞ்சு மேடைக்கு பின்னாடி மட்டும் வைக்கவே கூடாது. 25 பேர் வந்து ஒண்ணுக்கு இருந்துட்டாங்க. எண்ணி இருக்காரு உட்கார்ந்து. சரி, அஸ்வின் இருந்ததே 20 தடவை. சரி, ஏன்னா அவனுக்கு நீர் கடுப்பு சொட்டு சொட்டா வடிய. பாப்பா மூஞ்சி வந்து காட்டிட்டு போ லைவ்ல முகரையில. அதனால வந்திருக்கவங்க அமைதியா கை தட்டாம இருந்தாலும் சகதிக்காக விலகி இருந்தாலும் அப்படி மழையே பேஞ்சாலும் நீங்க வணக்கத்தை சொல்லிட்டு போயிருங்க. என்ன சொன்ன என்ன சொன்னேன்? ஒரு தடவை சொல்லுவேன். மதுரை சரி, மண்ணு எனக்கு அள்ள முடியாது. அவங்களுக்குலாம் வணக்கம் சொன்னியா? ஆமா, வணக்கம் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் மட்டும் திருப்போணத்துல இருந்து வந்திருக்கேன், சம்பளம் வாங்குறேன், வணக்கம் சொல்றேன். சொல்லுங்க. நீ புதுக்கோட்டையில இருந்து வந்த எடி, நான் இடையமல்லியில வாங்கி கொடுத்த முட்டை பப்ஸுக்கு படம் வந்த அடி ஏண்டி பணியாரத்துக்கு பிறந்தவளா? என்னது இவ்வளவு ஒரு அசிங்கமா? அப்ப என்னையோட சேர்ந்து வணக்கம் சொல்லு. சேர்ந்து இப்படியா? சேர்ந்தா இப்படி சாமி, இப்படி சேருங்க. சொல்லிடுவோமா? ஐயா வருவ சபையரே வயசுல பெரியரே, வருவ சபையரே வயசுல பெரியரே, உடுதவையரே குணத்துல தீரந்த, உடுதவையரே குணத்துல தீரந்த, எனக்கு பெரியவரே எனக்கு புத்தி சொன்னவர், எனக்கு பெரியவர் எனக்கு புத்தி சொன்னவர், வந்திருக்க அனைவருக்கு வணக்கத்தையே சொல்லிட்டு, வந்திருக்க அனைவருக்கு வணக்கத்தையே சொல்லிட்டு, வந்தனம்யா ஐயா வந்தனம்யா ஐயா வந்தன பழைய புளிக்குழம்பு வெஞ்சனா புரிஞ்சுட்டு நக்கடா சிவினே வந்தனம்யா வந்தன திருமணத்துடன் வந்தனம்யா வந்தன அந்த மகளா உட்காரன மறுமொழிதை வாங்கி வந்த மதுரையில சந்தன, மறுமொழிதை வாங்கி வந்த புதுக்கோட்டை சந்தானா, சந்தனத்தை பூசுக்கு நீங்க சந்தோஷமா பாருங்க, சந்தனத்தை பூசுக்கு இழுத்துக்கிட்டு பாருங்க, சிறிதாரு வீசுங்க வெத்தலை வாங்க காசுங்க, சிறிதாரு வீசுங்க வெத்தலை வந்தா போடுங்க, வெத்தலையினா ஐயா வெத்தலையினா ஐயா வெத்தலை கவரி கொடுக்குற நம்மளை எனக்கு வெத்தலை வெத்தலையினா வெத்தலை
இப்ப மட்டும் கணச்சுக்கங்க வெக்கம் கடல் கடந்து என்னத்த ஊராம்பட்டு பிள்ளை அடிக்கிறான் பல்ல காட்டுறிய உங்க பிள்ளையில அடிச்சா சும்மா சிரிப்பீங்களோ டேய் இங்க வாங்கடா போட்டேனா வாழ மாட்டேன் என்னப்பா அவர் என்ன பாங்க கடை போட்டிருக்காரா இல்ல 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 மண்ணு முட்டையானே இல்ல அண்டா அண்டாலாம் பார்த்தோன்னா எனக்கு வர காப்பி வைக்கிற ஆள் மாதிரி இருந்துச்சுனே தம்பி மிஸ்டர் சூத்துவத்தி யாரு என்னத்தானே உன்னைய சொல்லல அவனை சொன்னேன் உன்னைய சொல்லுவனா இன்னைக்கு 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 ஸ்கிரீன் கட்டி இருக்கிறது நீதான் இன்னைக்கு கான்ட்ராக்ட் நீதானா ஆமா என்ன தப்பா சொல்லி இப்படி நீ அடிக்க வர வெத்தலை வைக்க வந்தேன் ஊரை வைக்க வந்தேன் வெத்தலை மிஸ்டர் ஊர் ரெண்டு சேர்த்து தான் என்ன தப்பா ஊரை வித்துக்கிட்டு இருக்க என்ன தப்பா சொல்லிவிட்டேன் இந்த அருக்கு திருப்போணம் ஆமா நேர திருப்போணத்துல பசேரி மேலூர் வந்தேன் மேலூர் ஆமா அந்த இருக்கு மேலூர் வந்தோடனே நேர திருப்பத்தூர் போனேன் சரி இருக்கு இங்க வந்துட்டு திருப்பி எதுக்கு அங்க திருப்பி புதுக்கோட்டை போனேன் சரி எதுக்கு போய் நீ வெட்டியா புதுக்கோட்டை போய் அலைய சொன்னேன் அது அளவோட நேரம் இந்த இருக்கு 7 கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கலாமே ஆமா இந்த அருக்கு நேரம் என் குலசாமி கோயில வந்து தமராக்கி என் ஆத்தா ஏலாத்தா வந்து கும்பிட்டு நான் பாரு எங்கனக்குள்ள இந்த அருக்கு 4 கிலோமீட்டர் வந்திருப்பேன் ஆமா என்னைய வெட்டியா புதுக்கோட்டை போயிட்டு வாடா நான் அலைய விட்டது இல்லாம இப்ப நான் போன ஊரெல்லாம் மதிக்கணுமா இல்லையா ஓ அதுக்காகத்தானா அதுக்காக தான் எல்லா ஊரையும் சொன்னேன் சரி 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 இன்னைக்கு எப்படியா கொண்ட ஊருக்கு வந்திருக்கோம் அருமையான மக்கள் ஆம்பளையாளெல்லாம் நல்லா அருமையா நின்று ஓரத்துல கைதட்டாம நின்றாலும் நல்லா அருமையா ரசிச்சு பார்த்தாங்க இந்த பொம்பளையாளுகெல்லாம் நல்ல மடப்புறம் காலி வயல காசி வெட்டி போட்ட பொம்பளையாள மாதிரி கிருன்னு உட்காந்து நினைச்சுங்க இப்போ நாளைக்கு போற ஊர்ல சொல்லணுமா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு எந்த ஊர் போறான் பம்பா ராமேஸ்வரமா கட்டம்டாவோ மலுங்களோ கேள்விப்பட்டேன் அதனால தப்பாலாம் சொல்லல சரி இன்னொன்னு ஒன்று சொல்றேன் தெரிஞ்சுக்க நல்லா பாடுற டிவி எல்லாம் பாடி இருக்க நல்ல இன்ஸ்டாகிராம்லாம் புகழா இருக்க ஒரு ஆம்பளையாளுக்கு துணைக்கு போ சரி கப்பு தண்ணினாலும் வாங்கி தருவாங்க ஆனா பொம்பளை பிள்ளைக்கு துணைக்கு போனேன்னா ஊருவா மட்டை கூட வாங்கி தர மாட்டாளுங்க நான் அக்காக்காக சப்போர்ட்டா வந்தேன் ஆமா அப்புறமா வாங்க சப்போர்ட் இல்ல அப்புறமா சப்போர்ட்டுக்கு வாங்க சரி இப்பயே வராதீங்க எங்க அந்த நண்டுக்கால் முண்டை இந்த எங்க அக்கா வர சொல்றேன் அக்கா வர சொல்லு சுவாமி டேய் என்ன என்ன தப்பா சொல்லி இப்படி ஆளு வச்சு அடிக்க வர கடல் கடந்து போனீங்க எப்போ வந்தீங்க அதெல்லாம் இன்னைக்கு பாரு இன்னைக்கு அதை போறதுக்குள்ள அந்த சகதியை பூரா வலிச்சு நக்கிட்டு போனேன்னா நான் மதுரை மூக்காய் கிடையாது இம்புட்டைமா இம்புட்டி நக்கி எடுத்து போடுவேன் ரெண்டு எந்த நண்டிடா நத்திந்துவு கண்டங்கர் சரி எதுக்கு இல்ல இப்படி ஒண்ணீங்க என்ன தப்பா சொல்லி ஒன்னு ரெண்டு சொல்லணும் சாமி என்ன என்னடி தப்பா சொல்லி இப்படி நீ ஆளு வச்சு அடிக்க வர யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க அப்படி சொல்லுங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா அப்படி யாரோட கச்சேரின்னு சொல்லுங்க இன்னைக்கு ஒரு ஆள் அப்படி டிவிக்கு போய் அப்படி யூடியூப் பிராவலம் சன் டிவி பிராவலம் கே டிவி பிராவலம் விஜய் டிவி பிராவலம் கொபத்த ஓட்ட டிவி பிராவலம் சாமி ப்ராப்ளம் கிடையாது பிரபலம் உளுந்த வடை வாங்கி கொடுத்தேன் வெங்காய வடை நம்ம காலைல சாப்பிட்டதுன்னா மிளகா பச்சி முதற்கொண்டு சாப்பிட்டோம் சரி அந்த பலகாரம் எங்க விற்கிறாங்க அது பிரபலம் விக்கிறது இல்ல பெயர் புகழ் புகழ் என்றால் பெயர் பெயர் என்றால் வெற்றி வெற்றி என்றால் ஃபேமஸா ஃபேமஸா ஃபேமஸ் இல்ல ஃபேமஸ் என்னமா ஃபேமஸ் போறீங்க ஒரு பெயர் வாங்கி அது புகழ் பெறுறது சைஸ் எத்தனை சாமி இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அத இங்க ஃபேமஸ் இல்ல போங்க தாங்க என்ன சாமி ஃபேமஸ் இல்ல நான் சொல்றேன் இங்க வந்திருக்க ஆளுங்க சைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க சொல்லுங்க உனக்கு சரி தம்பி சக்தி மாப்பிள்ள மந்திரி நான் பத்த அஸ்வின் நான் பத்தது கௌரி சங்கர் உள்ள 2 புத்தரு தூங்குது 2 புத்தரு இந்த இந்த புத்தருக்கெல்லாம் வந்து சைஸ் வந்து எஸ் எம் இப்பதான் எஸ் எனக்கு நிதினு மாப்பிள்ள அருண் ராசா சத்தி செலுவா அந்தோனி உள்ள 3 கப்பகால்ஸ் இவ்வளவுக்கெல்லாம் சைஸ் இந்த அம்மா தவ சொல்லுவானே உங்களுக்கெல்லாம் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் ஆனா எங்க கம்பெனில 4XL ஒன்று இருக்கு மிஸ்டர் பம்பமுடி பரிமளா இன்னைக்கெல்லாம் பாக்குறேன் பேம்பஸ் கிழிஞ்சு இப்படி நடந்த சாமி டேய் அயோக்கிய பல பேம்பஸ் கிழிஞ்சதுக்கெல்லாம் இந்த அடி அடிக்கிறியே என்ன புத்திரன் லிப்டிக்கா இதான் புத்திர உதடு ஞாபகத்துக்கு அஸ்வின் தான் கிளச்சி விடுறேன் அவனே அதனால அப்போ வாங்க இங்கே கபடி விளையாடுவோம் வாங்க அப்போ
சுவாமி நீங்க இங்க விளையாடுங்க ஃபர்ஸ்ட். வாங்க ஐயா 3 பேர் சேர்ந்து விளையாடுவோம். இதை எடுங்க எடுத்துட்டு விளையாடுங்க. இல்லையா சரி. அப்போ ஒண்ணுக்கு இருக்க போனா எனக்கு சேர்த்து எடுத்துட்டு வாங்க ஐயா. எனக்கு கல்லடப்பு வராது. ஆமா அதனால யாருடைய கச்சேரிக்கு யார் யார் வந்திருக்கா? ஐயா கச்சேரி நான் கச்சேரி இது நாட்டுப்புற கச்சேரி. கச்சேரி நான் கச்சேரி சொன்னா கபடி சங்கர் கச்சேரி. கச்சேரி நான் கச்சேரி டாக்டர் கபடி சங்கர் கச்சேரி. கச்சேரி நான் கச்சேரி கபடி சங்கர் கச்சேரி. தவளுங்க புது கோட்டை தவளுங்க தவளுங்க தம்பி நிதி என்ன தவளுங்க. தபேலா கோவில் பட்டி தபேலா தம்பி சக்தி வேலு தபேலா. தப்புங்க மூக்கம் பண்ணி தப்புங்க சத்தி மாமல தப்புங்க. பேடுனாலும் பேடுங்க மனப்பாற பேடுங்க பேடுனாலும் பேடுங்க அந்தோணி பேடுங்க. கீபோர்டு மனப்பாற கீபோர்டு அருண மாப்பிள கீபோர்டு. அடுத்த கேசரப்பு அவுட்டர் ஆடியோ அருமையான ஆடியோ எம்எஸ் தோழரான ஆடியோ. இன்னர் ஆடியோ அலங்குடி ஆடியோ மலருதா ஆடியோ. ஒடிய ரோஜா சக்தி மாப்பிள பாட்டு பாடு சகலமான கச்சேரி. சக்தி மாப்பிள பாட்டு பாடு சகலமான கச்சேரி. பரிமள பாட்டு பாடு பயங்கரமான கச்சேரி. கம்பமுடி நம்ம சிண்டாக்ஸ் பாட்டு பாடு சிறப்பான கச்சேரி. அபிராமி பாட்டு பாடு அருமையான கச்சேரி. முக்காயி பாட்டு பாடு முத்தான கச்சேரி. எம்கேஆர் பாட்டு பாடு இனிமையான கச்சேரி. அழகி புள்ள டான்ஸ் ஆடு அருமையான கச்சேரி. சத்திய டான்ஸ் ஆடு சிறப்பான கச்சேரி. சின்ன சத்திய டான்ஸ் ஆடு சிறப்பான கச்சேரி. மைக்கில் டான்ஸ் ஆடு மயங்க வைக்கும் கச்சேரி. அருண்குமார் டான்ஸ் ஆடு அருமையான கச்சேரி. யூடியூப் கவரி சங்கர் யூடியூப் தவ செல்வ யூடியூப்.
சாமி சிரிக்கிறியா? அழுகிறேனா? அழுகிறீங்களா? ஏன் அழுகிறியா? ஏன் அழுகிறியா? யாருமே கை தட்டப்ப நான் ஏன் வேர்க்க பாடனீங்க? சாமி சாமி இங்க வாங்க, இங்க வாங்க. உங்க கொட்டை விழுந்துருச்சு கீழே. உங்க கொட்டு கட்டை விழுந்துருச்சு சாமி. என்ன சொன்னீங்க? காலையில நாக்கு வலிக்கல. உங்க கொட்டு கட்டை விழுந்துருச்சு கீழே. மாத்திரை ஓட மறந்துட்டே அதனால விழுந்திருக்கும். ஐயா மாத்திரை போறீங்களா? நரம்பு தளர்ச்சி மாத்திரை. சரி சரி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். படக்கு 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 படக்குன்னு அடிக்கிறீங்களா? என்ன கட்டை இது? எப்படி வரும்போது அருண் செத்த நேரம் அடித்தேன். இடையில நிதின்னு வாங்கிட்டேன். என்ன சொல்றீங்க? மாற்றி மாற்றி அடிக்கிறாங்களோ? ஆமாம். என்ன கட்டை சாமி இது? மாப்பிள்ள சொல்லுங்க சாமி. நான் இனிமேல் இந்த போட்டி வைக்கக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன போட்டி? போகிற ஒரு ஆம்பளைகளுக்கு இந்த போட்டியை கட்டி என் 10,000 ரூபா காசு போனதே மிச்சம். அந்த போட்டியா? ஆமாம். சரி, இன்னைக்கு அதனால பெண்களுக்கு வைக்கலாம்னு இருக்கேன். ஆமாம், உங்க இன்னைக்கு பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த பக்கம் 150 பேர், அந்த பக்கம் 250 பேர் இருக்க உட்காந்துருக்காங்க. வள்ளி திருமண நாடகம் தெரிஞ்சாலெல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். வள்ளி திருமண நாடகம் பார்த்தது இல்லையா? தயவு செய்து நீங்கள் நல்லா இருப்பே வீட்டுக்கு போயிருங்க. நல்லா இருப்பே போங்கத்தான், உங்களுக்கு உயிர் பிச்சை தரேன் போங்க. பெரிய முனிவர் போங்கத்தான். போறதுக்குள்ள உங்களுக்கு சொன்னா படிக்க போறதுக்குள்ள உங்களுக்குலாம் தகடு வச்சு விட்டுருவேன். எதுக்குன்னு கேளுங்க. வள்ளி திருமண நாடகம் முதல்ல கை தூக்குங்க. முதல்ல கை தட்டுங்க. வள்ளி திருமண நாடகம் பார்த்தது இல்லையா? யாருமே வெள்ளலூர் நாட்டுல தெரியல. சரி நான் போயிட்டு வரேன். என்னன்னு எனக்கு மாப்பிள்ள. அப்ப நீங்க வாங்கின பரிசு வேஸ்ட் தானே அன்னைக்கு? அப்ப எனக்கு தான் மிச்சம் 10,000 ரூபா. ரைட் வாங்க கொண்டு போங்க. அண்ணே ஆம்பளையால் தெரியுமாண்ணே? அப்ப பாத்துக்கலாம். நேத்து அந்த அக்கா கரெக்டா சொல்லி வாங்கினாங்க தெரியுமா? அப்படியா? நேத்து அந்த அக்கா கொஞ்சம் தடியா இருந்தாங்கல்ல, சரியா இருந்தாங்கல்ல, கரெக்டா பதில் சொன்னாங்க. நானே அப்படியே வள்ளி திருமண நாடகம் யாருக்கு உண்மையிலே தெரியாதா? அண்ணே ஆம்பளையாளுக்கு பரவாயில்லண்ணே, ஆம்பளையாளுக்கு வைக்கிறேனே போட்டிய. வள்ளி திருமண நாடகம் தெரிஞ்சாலும் கை தட்டுங்க. தடியாரி அண்ணன் தடியா போதும்ண்ணே. போதும்யா. சரிண்ணே. சரி உங்களுக்காக இந்த போட்டினே. ஆ இந்த கட்டைக்கு பேரு யாராவது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா ஆம்பளையாளர்களுக்காக சிறப்பு போட்டி. ஆமா, ராஜ்மஹால் துணி கடைக்கு போயிட்டு வந்தேன். ராம்ராஜ். ஆஹா, ராம்ராஜ். ராமராஜன் 2500 3000 4000க்கு மேல இருக்குமையா? 5000 ரூபாய் மதிப்புள்ள ஐயோ எடுத்துட்டு அன்னைக்கு காட்டன் வேட்டி சட்டை. இந்த கட்டைக்கு பேரு யாராவது சொல்லிட்டீங்கன்னா ஆஹா 5000 ரூபாய் மதிப்புள்ள. யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. நேத்து ஒரு அக்கா சொல்லி பட்டு புடவை வாங்கிட்டு போடுச்சு. ஆனா இன்னைக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள காட்டன் வேட்டி சட்டை வைக்கக்கூடிய கட்டப்பை ஃப்ரீ. அட சாமியார், என்ன நினைச்சேன்? என்ன சண்டையில் எடுத்துட்டு போயிடுவோம். ஏன் அப்புறம் நான் வாங்குற சம்பளத்துக்கு 5000 ரூபாய்க்கு வேட்டி சட்டை எடுத்து நான் தெருவில் தெரியவா? அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள. அதனால கைதட்ட 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 மறந்து தயவு செய்து சொல்றேன்,